கிராஜுவேட். 2022 பாஸ் ஆனேன். பாஸ் ஆன உடனே இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணேன். வந்து எந்த ப்ரிலிம்ஸும் நான் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண எக்ஸாம் வந்து IBBS PO. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸே நான் கிளியர் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ் பேட்ச் போனேன். போய் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. ஏன்னா ப்ரிலிம்ஸில் எல்லா ரீசனிங்குமே சின்ன சின்னதாக இருந்துச்சு. இங்கே மெயின்ஸில் ரீசனிங் 1 பேஜ் 1.5 பேஜ் இருக்கும்போது ரொம்ப பயந்தேன். ஆனால் டெஸ்ட் பேட்ச்சில் கொடுக்குற கரெக்ஷன் டெஸ்ட்லாம் போட்டு பார்ப்பேன். சரி சும்மா போய் அட்டன் பண்ணலான்னு அட்டன் பண்ணேன். எனக்கு மெயின்ஸில் வந்து 1 மார்க்கில் போச்சு. அப்போ ஓகே நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோம், நல்லா படித்தா நம்ம கிளியர் பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட் வர எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணேன். ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சு. பட் மெயின்ஸில் வந்து கொஷின்ஸை பார்த்து பயந்தேன். அதனால் 2-3 மார்க்ஸில் எல்லாமே போயிடுச்சு. லாஸ்ட் இயர் RRB PO அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் 3 மார்க்ஸில் போயிடுச்சு. இந்த வருஷமும் அட்டன் பண்ணேன். அதே மாதிரி இன்டர்வியூஸில் 3 மார்க்கில் போயிடுச்சு. இப்போ RRB கிளார்க் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான். ஏன்னா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. 2 பேருமே 10th தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த படிப்போட வேல்யூ என்னென்னு தெரியும். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பொண்ணுங்க படக்கூடாதுன்னு 2 பேருமே பொண்ணுங்க, நானும் என் தங்கச்சி 2 பேரையுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைய வரைக்கும் படிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அப்பா இன்னைய வரைக்குமே ஓடிட்டு இருக்காரு, உழைச்சிட்டு இருக்காரு எல்லாம் எங்களுக்காக. இன்னைக்கு கூட அவருக்கு லீவ் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாட்டர்டே சண்டேன்னு இல்லை, எப்போவுமே அவர் வீட்டில் இருந்ததே இல்லை. தீபாவளி பொங்கல் கூட அவர் வீட்டில் இருந்ததில்லை. ஏன்னா அவர் டெய்லராக இருக்கார். நிறையா அப்போ தான் அவருக்கு ஆர்டர்ஸ் வரும். கரெக்டாக தீபாவளி பொங்கல் முடிஞ்சு ஈவினிங் தான் வீட்டுக்கே வருவார். நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்குமே அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டத்துக்கான பலனை தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் இந்த ஒரு 10 monthஸாக வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன். நான் டெஸ்ட் போடணும் படிக்கணும்னு உட்காந்துட்டேன். என்னை எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க. நீ படி எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ்னா எங்கள் பாட்டி எங்கள் மாமா. ஃபினான்ஷியலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சப்போர்ட்னா என் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பூர்லேருந்து வந்து இங்கே படிக்கும்போது ஹாஸ்டலில் எனக்கு அடிக்கடி நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்னால உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ என் ஃபேமிலி இல்லாத குறைய என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தீர்த்தாங்க. அவங்க படிக்கிறதை விட்டுட்டு எனக்காக வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என் கூடவே இருந்து என்னை அவ்வளோ கேரியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேரை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் பேங்கிங் ஃப்ரெண்ட்ஸ் சந்திகா, இப்போ அவள் SBI கிளர்க்காக இருக்கா. அப்புறம் என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் மோனிஷாக்கா, மனோ அக்கா, சர்மி, கவுனிதா, தார்னி, சௌமியா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்கள் அம்மாவை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னோட ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னும் நான் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. என்னோட கோல் வந்து PO ஆகுறது தான். PO ஆகிட்டு இதே ஸ்டேஜில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து ப்ரௌடாக எல்லாத்தையும் காட்டுவேன். ஐ லவ் யூ டாடி. ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஸ்ட்ரகிள் அன்டில் யூ அச்சீவ் யுவர் கோல். நான் நம்ம அகாடமி ஆப்பில் மட்டும்தான் டெஸ்ட் போட்டேன். வீட்டில் இருக்கும்போதும் சரி டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்பேன். கிளாஸ் பேட்ச்சில் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் சூப்பர் பேட்ச் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணோம். ஏன்னா சூப்பர் பேட்ச் தான் என்னோட ப்ரிப்பரேஷனில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் கொஸ்டினை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ சூப்பர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ராஜா சாருக்கும் சுகேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.